ஏய் எங்கடா போன? ஃபோன் ஆன் பண்ணி தோடா பரதேசி. உள்ள போ. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுடா. வந்து பார்த்தா குழந்த மட்டும்தான் இருக்குது. ரிசப்ஷனில் கேட்டேன், எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்றாங்க. சிந்துக்கும் ஃபோன் பண்ணேன்டா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சிந்து எங்க? டேய் அவ போயிட்டாடா. சிந்து வீட்டில் இல்லைடா. வாட்ச்மேன் சொல்கிறத பார்த்தா வீடு காலி பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் அவங்க கூட போகிறத பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னு உங்களுக்கு தகவல் வரும். தயவு செய்து அப்போ என்னை பார்க்க மட்டும் வந்துடாதீங்க. போடா, வெளியே கூட்டு போய் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. என்னங்க பாவங்க. அப்பா கிட்ட எவ்வளோ பேசினேன்டா, அவர் கன்வின்ஸ் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, பேசி புரிய வைக்கிறேன். மணி மணி பக்கத்துல பாக்குறாங்க. மணி கிளவி சொல்றது மணி 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 என்னங்க நான் எப்படியா கொஞ்சம் பேசி புரி. சரி அடே கொஞ்சம் கோவப்படாதடா, பார்த்துக்கலாம்டா. சரி ஏய் எந்த ஏரியா குப்பை தொட்டியில் குழந்தை கிடச்சதுன்னு சொன்னீங்க? பார்க்குறோம் அண்ணா நகர். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் எழுதுங்க. போலீஸ் வந்தோன்னே போயிடலாம். வெளியே போய் ரைட்டில்
கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என் ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம்? பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன அப்பாவுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ என்ன இருடா நான் சொல்லு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னை சேர்த்துடு, உனக்கு காசு கம்மியாயிடும். ஏன்டா இப்போ படிக்கிற ஸ்கூலுக்கு என்ன? உன் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தானே? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லையா? நல்ல ஸ்கூல் தான்டா. சரி ஒன்று பண்ணலாம். இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு குட் பாயா. ஈவினிங் வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டில் உட்காந்து இதை பற்றி பேசுவோம். ஓகே ஓகே. ம். ஆஃபர் போகவே 999 ஆண்டா. நம்ம பட்ஜெட்டு 400 தான். சரி லூடோ போர்ட் வாங்கிட்டு வா. லூடோ போர்டா? டேய் லூடோ போர்டெல்லாம் இங்கே இருக்காதுடா. ஏய் நீ கடைக்கார மாதிரி பேசாத. கண்டிப்பாக லூடோ போர்டெலாம் அந்த கடையில் இருக்கும். ஓகே கடைக்கார். ஹாய். ஏய் எப்படி இருக்க? அதை நான் கேட்கணும். அதெல்லாம் சரி, வீட்டுக்கு போய் பேசுடா அவங்க கிட்ட. பேசலாம் பேசலாம். நல்லா இருக்காங்கல்ல? ம். இப்போ என்ன பண்ற? எங்கேயாவது ஒர்க் பண்றியா? எல்செட் பிபிஓ ஷிஃப்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். பையனா? ஆ பையன் தானே? ஆதித்யா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்கு. நான் வேணா உன்னை ரெஃபர் பண்ணட்டுமா? கடவுள் டைரக்டாலாம் வர மாட்டேன், இப்படி மாறு வேஷத்தில் தான் வருவார்ல. டேய், உனக்கு வேலை வேணுமா வேணாமா? தெய்வமே தயவு செஞ்சு பண்ணு தெய்வம், புண்ணியமாக போகும். ஒரே ஒரு கண்டிஷன். அது என்ன? என் அக்கானு கூப்பிடு, பண்றேன். எவ்வளோ சான்சஸ் தான் கொடுக்கறது உங்க எல்லாருக்கும்? ரீசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோ இங்க பாரு. இப்படி பண்ணணும். சரிங்க மேம். இங்க எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. ஐ பிலீவ் we've given you enough time. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. You what do you think is the problem? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல? நீங்க தான். I hope you have something to say. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்கண்ணே? 3 வருஷமா. இந்த 3 வருஷத்தில் எப்படி வேக்யூம் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைண்ணா. யாராவது செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் நல்லா பண்ணுறீங்க பண்ணல வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. எதுவுமே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் மேம். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும். நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். தட் வில் பி என்கரேஜிங் யூனோ. இன்னும் கூட நல்லா பண்ணணும்னு தோணும். தட்ஸ் ஆல் மேம். இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் கேப்பா. அதை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. Bullshit. Utter nonsense. At least you tried. உங்க பேரு? மணிகண்டன். எந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க? மேம் இவன் நம்ம கம்பெனியே கிடையாது மேம். What? Who are you? I came here for an interview. Sanjana's brother. Hi. Hi. போதுமா உனக்கு? டியர் மணிகண்டன். ஏய் என்னடி இது? பெரிய பொசிஷன் மாதிரி இருக்கு. நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. So what? You deserve it, my friend. உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. அது ஒர்க் ஆகும். All the best. Next time வரும்போது மீட் பண்ணலாம். I hope you don't disappoint me. பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இருக்கிற எல்லா கடவுளும் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சேர்த்து தேங்காய் வச்சிடுறேன். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த வீக் விட்டுருங்க. மண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷுவர். தேங்க்யூ. என்ன இவ்வளோ காஸ்ட்லி ட்ரீட்டு?
காஸ்ட்லி வேலை காஸ்ட்லி ட்ரீட். இன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு. சார் ஹெச்ஆர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் சார். ஹாய் மணிகண்டன். ஹாய் சார். உட்காருங்க. ஹலோ சார். காஃபி டீ ஏதாச்சும்? நோ சார், ஐ எம் குட். இந்த வேலைக்கு நாங்கள் வேற ஒருத்தரை ஹையர் பண்ணிட்டோம். சாரி, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். சார், கால் லெட்டர் என்கிட்ட இருக்குது. அது எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது தப்பாக டைப் ஆகிருக்க போகுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏதாவது சொல்லி எனக்காக ரீசெக் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர் சஞ்சனா ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தேன். அவங்கள கால் பண்ணி கேளுங்களேன், அவங்களே சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த வேலையை அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்ணதுனால தான் இன்னொருத்தர் இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை, புரியல. நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்கள விட நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். வாடா. சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் கால் எடுக்கல. அந்த வேலை வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு ஹெச்ஆர் ரெக்கமெண்டேஷன்னால. சாரிடா. நான் உன்கிட்ட வேலை கேட்டேனா? உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? டேய், என்னடா இப்படிலாம் பேச. டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு அடிச்சான்? எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுட்டே இருக்கான். என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் சொன்னா அவனை என்னை அடிச்சிடுவான். எனக்கு சஞ்சய் யாருன்னு காட்டு. அது ஒளிரால அவன் தான் சஞ்சய். என்னடா ஒளிரு? இன்னொரு வாட்டி உன் பேரன் என் பையன் மேல கைய வச்சான், உன்னை சா வச்சு. பேரன்? டேய், what the hell you are talking, man? டேய், நீ என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? டேய், இவன் மூஞ்சிய பார்த்தா என் பேரன் மாதிரியாடா தெரியுது? ஆமா, பின்ன? டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டே போற? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. என் பையன் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டல, மோனே உன்னை விடவே மாட்டேன். ஏய், பிக் மீ அப். வாடா போலாம், இதெல்லாம் மம்மிக்கு தெரிய வேணாம். தம்பி, சார் 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 சொல்கிறேன்ல சார், நான் ஒன்றுமே பண்ணல சார், விட சொல்லுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார், நான் போகணும் சார். சார் வெயிட் பண்ண சார், நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், நான் போகணும் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்களா சார்? சார் நான் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணுறது சார், புச்சு கூட்டு வந்துட்டா சார். சார் ஏய், கம்னரா சார். 13 வருடங்களாக தவம் இருந்து பெற்ற என் மகன் முன்னாடி திஸ் பிளடி ஃபெலோ என் மகனை பேரன் என்று சொல்லி என்னை மிகவும் மன உளைச்சலில்
தள்ளிவிட்டார். ஆகவே ஐபிக்கோ சிபிக்கோ வேற என்னெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கோ அந்த கிளாஸ்லாம் போட்டு இவனை மினிமம் 6 மாசம் உள்ள தள்ளிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வாய் கொழுப்பு அடங்கிடும் சார். இன்னும் கூட என்னால அந்த இன்சல்ட் தாங்க முடியல சார். பா எனக்கு பசிக்குதுப்பா. நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம்ப்பா? கயிறில் அமித் மாமா இப்போ வந்துடுவார். நீ அமித் மாமா கூட போய் சாப்பிட்டு தூங்கு. அப்பா வந்துடுவேன். ஓகே? நான் இங்கேயே இருக்கேப்பா. நீ இங்கே இருக்கக்கூடாதுடா. இங்கே இருந்தால் அந்த அங்கிள் திட்டுவாங்க. நீ அமித் மாமா கூட போ. அப்பா பின்னாடியே வந்துடுவேன். நம்ம சேர்ந்து போகலப்பா. டேக் திஸ். இந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நான் அங்கிள் கிட்டே கேட்கிறேன். ஆக்ஷன் அகைன்ஸ்ட் சார், நான் இங்கேயே அப்பா கூட இருக்கட்டுமா? இல்லப்பா, நீ இங்க இருக்க கூடாது. ப்ளீஸ். அங்கிள் சொன்னா கேப்பல. நான் தொல்லை பண்ண மாட்டேன். இல்லப்பா. அங்கிள் ப்ளீஸ், அப்பா கூட இருக்கணும். சார் சைன் பண்ணாம கொடுத்துட்டேன். கொடுங்க அதை. இங்கேயா இருக்கணும்? சரி வா, வீட்டுக்கு போலாம். கம். இதெல்லாம் போய் மம்மி கிட்ட சொல்லின்னு இருக்காது. டேய், உலகத்துல பாதி பிரச்சனை காரணமே இந்த அப்பனுங்க பண்ற தப்பு தானே. உனக்கு என்ன இவ்வளவு கோபம் வருது? இந்த வேலை போச்சுன்னா குடிமொழியாடா போச்சு. அடுத்த வேலையை பாப்பியா? மணி, உன் கோபம் இங்க போய் அங்க போய் இப்ப என் மேல வந்துடுச்சு. பிகாஸ் ஐ எம் சாக்லேட் பண்றதுனால சகிச்சுக்கிறேன். இதே நான் ஒரு ராக்கெட் பாய் இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரே குத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என் பையன் தெருவுக்கு வந்துருவான். ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி, நீ ஒன்று செய். இதோ பார், வேணுகோபால் ஐடி மேன், நாளைக்கு பாரு, எல்லாம் சொல்லிடுறேன் உன்னை பத்தி. சார், என்னை ஆல்ரெடி இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் சார். ஐயோ, மண்டை கொய்யந்துப்பா. டேய், அதெல்லாம் கிடையாதுடா. அது ரிலேஷன், இது ஃப்ரெண்டு. உடுக்கே இழந்தவன் கலையுமா நட்பு. அது என்னவோ. டேய், இட்லி ரெடியாடா? அந்த வடகறி மட்டும் வைக்காம கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். என் தாத்தா எப்போவுமே சொல்லுவார், லைஃப்பில் நம்ம கர்மாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு. இன்னைக்கு தான் புரியுது அதோட அர்த்தம் என்னன்னு. இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பதில் சொல்ல வச்சுட்டாரு. அப்போ இவளுக்கு ஏன் பங்கு கொடுக்கலையா? இவ்வளோ நல்லவ மாதிரி பேசுகிறாளே, இவளுக்கு ஏன் பங்கு கொடுக்கலன்னு தானே யோசிக்கிற. ஏன்னா நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தப்பை நினச்சி இன்னைக்கு வரைக்கும் ரிக்ரெட் பண்ணுறேன். இன்னைக்கு உனக்கு உன் லைஃப்பில் நடக்கிறதும் நீ என்னைக்கோ பண்ண பாவத்தினால தான். உன் கர்மாவுக்கு நீ பதில் சொல்லிட்டு இருக்க. அது என்னன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். மருந்து குத்ததுக்கெல்லாம் எத்தனை நாள் கேட்க முடியாது. கை கால் இல்லைன்னு போய் சொல்லி பிச்சது அவ்வளோ பெரிய பாவமா? அதுக்காக கொலை பண்ணுவாங்களா? அது இல்லை நான் பண்ண பாவம். என்ன? எனக்கு ஒரு 4 வயசு முடியறதுக்கு முன்னாடியே அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் தான் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் கண்ணி செத்துட்டா. அவ கூட இருக்கும் போதே என்னால் எதுவுமே பண்ண முடியல. அம்மா அப்பா செத்தப்போ எனக்கு தெரியாதது அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லைல்ல. எங்க உயிர் கூட. அதனாலதான் என் புள்ளட்ட நான் அப்பான்றதையே மறைச்சிட்டேன்.
பார்த்துட்டேன்னா நான் பட்ட வழியே புள்ள படக்கூடாதுல்ல. எதனால தெரியல. ஆனா கடைசி வர நான் அதான் அப்பாட்டே தெரியாம சாவ போறேன்னு நினைச்சாதா. நெஞ்சு வலிக்குது. இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் சொல்கிறத கேட்டேன்னா உன் பையனை நீ திரும்ப பார்க்கலாம். யாரும் இல்லை மேடம். நல்லா பாரு, அவன் இன்னும் அங்கேயே தான் இருப்பான். ஆமாம் மேடம், வச்சுட்டு போத்துட்டு அங்கே எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கான். பேயா மாறிட்டாராம். பேயா? உங்கள் தாத்தா பேயா வர நடிச்சிருக்காரா? ஆமாம், அரண்மனையில் ஒரு ஆவி படத்தில் அவர் தான் ஆவி. ஆமாம், நான் கூட பார்த்தேன் அந்த படத்தை. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அந்த ஆவி தான் என்னை பெத்த பாவின்னு. வா போலாம். டேய், அவ சொன்ன உடனே என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு உள்ள ஏறி உட்காந்துட்ட. திடீர்னு உள்ள வச்சு பூட்டி உன்னை கிருஷ்ணா ஊற்றி கொளுத்தினா என்னடா பண்ணுவேன்? இதான் பிளான். நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்கும் கேட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த 200 மீட்டர் லானை அந்த 4 நாய்ங்க கையிலையும் வீட்டுக்குள்ள இருக்கிற மீதி பேய்ங்க கையிலையும் மாட்டாம தாண்டி வெளியே போனோம்னா அதுக்கு ஒரே வழி. கீழே கராஜ் பண்ணிக்கிறேன் என் தாத்தாவோட கார். ஏய், பிளான்ல நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து கராச்சி வரைக்கும் யார் கண்ணியே படாம எப்படி போகுது? போதா அதை கேளு. மேடம், ஆனால் கராச்சி வரைக்கும் யார் கல்லையும் படாமல் எப்படி போகிறது? இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு சாண்டியர் விழுந்து செத்துற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அங்கே வந்து பார்ப்பாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் உன்னை சேஃபாக கராஜுக்கு கூப்பிட்டு போயிடுவேன்.
என்னடா நின்று முடிச்சிட்டு இருக்க? ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? வந்து வண்டியில ஏறு. நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன மேடம்? அது எதுக்கு இப்ப கேக்குற? முதல்ல வந்து வண்டியில ஏறு. நீங்க சொல்லுங்க மேடம். அது என்னவா இருந்தா உனக்கு என்ன? இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணித நமக்கு என்ன? நீ வா. நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப வந்து வண்டியில ஏற போறியா இல்லையா? நீங்க சொல்லுங்க மேடம். ஐயோ, தெரியாம ஒரு நாள் யார் மேலயோ கார் ஏத்தி கொன்னுட்டேன். போடுமா? இப்ப வந்து ஏறு வண்டியில. அது என்னோட கனி மேடம். ஐயா வண்டிக்குள்ள ஆள் இருக்குங்க ஐயா. ஐயா வண்டிக்குள்ள ஆள் இருக்குங்க ஐயா. ஐயா வண்டிக்குள்ள ஆள் இருக்குங்க ஐயா. ஐயா கதவு திறங்க. நீ பண்ண பைத்தியமா உனக்கு? வேணா விக்ரம சொல்றீங்க. வசந்த் அப்பா கால் பண்றான். அம்மா இது கால் பண்ணு. ஹலோ வசந்த். ஹலோ அம்மா, தாத்தா எடுத்து டிரைவ் வந்தோமா. வசுதா யார் மேலயோ கார் ஏத்திட்டா. ருத்ரா, அவ என்னமோ சொல்றான். நீ கொஞ்சம் போன் வாங்கி பேசு. என்ன நடக்குதுங்க? அப்பா அப்பா வசந்த் யாரையும் கொன்றாப்பா. வாடா, ஏத்துறவங்களுக்கு உயிர் இருக்குப்பா. இவங்க ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்கப்பா. லட்சுமி காசு பண்ணால விழுந்து காசு கொடுப்பா. ஹெல்ப் பண்ண பெரிய ஏஜ்ல நீ. சுமாரி. விக்ரம், பேனிக்காம சொல்ல, வெளியில எத்தனை பேர் இருக்காங்க? யாரும் இல்லப்பா, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். பாக்க எப்படி இருக்கான்? லுக்ஸ் லைக் some bloody beggar. ஏய், கையில இருக்கிற காசை மூஞ்சில விசிற அடிச்சிட்டு கிளம்புங்க. என்ன குழந்தை அழுது சத்தம் கேக்குது? ஆமாம்மா, வெளில இருந்து குழந்தை அழுது சத்தம் கேக்குதுமா. ஐயா குழந்தைக்கு அது கருணை காட்டுங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா. ஐயா வண்டிக்குள்ள குழந்தை இருக்கு ஐயா. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு யார் இப்ப அப்பா காரை கேட்காம எடுத்துட்டு போக சொன்னது? ஐயா ஆம்புலன்ஸ் காத்துக்கலாம் டைம் இல்ல. முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. Get the hell out of there. வண்டி சொன்னா கேள் வசுதா. ஐயா வண்டி ஏத்துறீங்க. ஐயா வண்டி ஏத்துறீங்க. சொன்னா கேளு வசுதா. Come inside. I'll take the car. There's all the time. தெரியாம பண்ணிட்டேன். ஆனா அந்த தப்பை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்றேன். என்ன மன்னிச்சிடு. நான் எவ்வளோ கெஞ்சினேன், எப்படி கதறினேன். ஒரு ஃபோனை ஆம்புலன்ஸுக்கு பண்ணியிருந்தா கூட என் கனி என்னோட இருந்திருப்பாள்ல. கை கால் இல்லாம போயிருந்தாலும் என் கூட இருந்திருப்பாள்ல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் உனக்கு ஹெல்ப் பண்ண. அவங்க வீட்டில் ஒரு பிச்சைக்கார பையன் இவனாலலாம் என்ன பண்ணிட முடியும்னு தானே. அவங்கள வந்துட்டாங்க. தயவு செஞ்சு வந்து வண்டியில இரு ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. வீட்டுக்கு ஏன் வந்தோன்னு இருந்தது. இப்பதான் புரியுது ஏன்டா வந்தோன்னு. நான் செத்தாலும் பரவாயில்ல. நீ செத்தடா. உன்னை பீஸ் பீஸா வெட்டி கொல்ல வரைக்கும்
அப்படி பண்ற? நான் சொல்ற பேச்ச கேளுடா. தூங்கிட்டு இருக்க எந்திரிச்சு சொன்னேன்ல. இப்ப என்னாச்சு? போ இதா. ரொம்ப நாளா யாருக்காவது இப்படி பண்ணணும்னு ஆசை. நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ தனியா பேசணும்னு சொன்னப்போ கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனா கேக்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண தோணியிருக்கேன் உனக்கு. ரொம்ப மாறிட்டேயா நீ. கேக்கு சூப்பர். ஆனா இதுல என்ன பெரிய காமெடினா, இன்னைக்கு என் பர்த்டேவா இருந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. ஏன்? பிறந்த உடனேவா தூக்கி போட்டிருப்பாங்க? ஒரு 5-6 நாள் கழிச்சு தானே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கும்ல. ஆனா நீ என்னை தெருவுலன்னு தூக்கின்னு வந்தனாலேயே நான் என் பிறந்த நாளா வச்சுக்கிறேன். எனக்கும் கொண்டாடி கேக் சாப்பிட ஒரு நாள் வேணும்ல. இன்னைக்கு தான் உன் பிறந்த நாள் ஜாக்கு. ஓ, அப்ப என்ன பிறந்த உடனே தெருவுல போட்டாங்கன்னு சொல்றியா? என்ன இது? இதான் உன் அம்மா நீ வயிற்றுக்குள்ள இருந்தப்ப எடுத்தது. உன்ன மாதிரியே தான் உன் அம்மா. ரொம்ப நல்லவ. அவ மட்டும் இப்போ இருந்திருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். இனி உனக்கு நான், எனக்கு நீ. அம்மா பேரு? கனி. பேரு?